ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி புதன் பகவானுடைய மூல திரிகோண ஆட்சி உச்ச வீடு. கன்னிராசி ஒரு அறிவுபூர்வமான ராசி, ஆக்கப்பூர்வமான ராசி, யோசித்து முடிவெடுக்கிற ராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ராசி. சூரிய, சந்திர, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி. உத்தர நட்சத்திரநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமைக்கு வராருங்க. குரு பார்வைக்கு வராரு. வருகிற 16/11/2024 இருந்து 3ஆம் இடத்துல உபசான ஸ்தானத்தில் குரு பார்வைக்கு வர்றாரு. சிவராஜ் யோகத்தில் வர்றதுனால உத்தர நட்சத்திரத்துக்கு கார்த்திகை மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து அஸ்தம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிறாரு. நாளைக்கு பௌர்ணமி, சரியா நேர்களே? அதனால் சிறப்பாக தான் இருக்குது. முழு சந்திரன், ஒளிபெற்ற சந்திரனாக இருக்கிறாரு. அதுபோக சந்திரனுக்கு வேண்டிய செவ்வாயும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரமும் @% நல்ல நிலைமையில் தான் பார்க்குது. சித்திரை சூப்பராக இருக்குது. நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. நீசமானாலுமே அவர் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஸ்தானபலம் பெற்று இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் தான் பௌர்ணமியே நடக்குது, சரியா? ஏன்னா சந்திரன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் சந்திரன், இந்த பரிவர்த்தனை யோகத்தில் தான் பௌர்ணமி நடக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த அமைப்பில் பார்த்தோம்னா கன்னிராசிக்கு கூடுதலாக ஒரு நல்ல காரியம் நடக்குது. கோச்சார பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள பலன்கள். நிறைய பேர் நினைப்பீங்க, வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது ஜனன ஜாதக லக்கண தசாபத்திக்கு சில மாற்றம் இருக்கும். ஆனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சில அமைப்புகளுக்கு காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தர் கூட சிநேகிதமாக இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட சேர்ந்து டீம் ஒர்க் பார்க்குறீங்க, ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, நிறைய பேர்கிட்ட பழகுறீங்க. இதுக்கெல்லாம் ராசி தான் வரும். உங்களை அடுத்தவங்ககிட்ட அடையாளப்படுத்துறது ராசி தான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உள்ளது உங்கள் லக்கணம் தசாபத்தி பலன்கள். மற்றவங்ககிட்ட இன்டகிரேஷன் ஆகிறது, ஒருங்கிணைஞ்சு போகிறது, பாண்டிங் ஆகிறது, இதுக்கெல்லாம் ராசி முக்கியமாக இருக்குது. அதுக்கு தான் ராசி பலன்கள் பார்க்குறது. ராசினாலே என்னென்னா மற்றவங்க கூட இணைஞ்சு போகிறதா ராசி. நம்ம ராசி மற்றவங்களுக்கு ஒத்து போனோம். இப்போ கன்னிராசியிலே மேசராசி நேர்களுக்கு சரியாக ஒத்து போகாது. ஏன்னா சில பேர் மேசராசி கன்னிராசிக்கு ஒரு இதாக தான் இருக்கும். அது மாதிரி கடகராசியும் ஒரு முறைச்சிக்கிட்டு தான் அலைவாங்க. கன்னிராசிக்குன்னு சில ராசிகள் இருக்குது, நல்ல ராசிகள், பிடித்த ராசிகள்லாம் இருக்குது. மகர, கும்பம், மிதுனம், துலாம், ரிஷபம் இந்த 6 ராசிகளும் கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிகம் சுமாராக இருப்பாங்க, சரியா? ஆனால் மேச ராசிக்காரங்க கன்னிராசி கூட அந்தளவு ஒத்து போக மாட்டாங்க. இந்த ராசி ஒத்துமை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை வச்சு தான் உங்களுக்கு ராசி பலன்கள் மேட்சிங் ஆகும். இப்போ கன்னிராசி நீர் கன்னிராசி நீர்களுக்கு மேசராசி ஓனர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இவர் அவருக்கு அந்தளவு மனதளவு பிடிக்காது. அந்த ஓனருக்கு அவர் வேலை பார்க்குறவங்க மற்றவங்ககிட்ட ஒரு அனுசரணையாக இருப்பார், ஒரு அபிப்பிராயமாக இருப்பார். இவர்கிட்ட ஒரு எரிச்சலாக தான் இருப்பார். என்ன தான் இவர் சர்க்கரை தடவினாலும் அது கசக்கு அப்படிம்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில ராசிகளும் சில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ராசி ரொம்ப முக்கியமாக இருக்குது மனித வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில். ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு உடம்புக்கு முடியலன்னு டாக்டரை பார்க்க போனாலுமே சில டாக்டர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எதனாச்சும் ஒன்று சொல்லணும்னு நினைப்போம், அந்த ஆள் நம்மளை எதனாச்சும் எரிச்சல் படுத்திட்டு நீ அப்படி இரு இப்படி இருன்னு அவருக்கு தெரிஞ்ச சொல்லி நம்மளை மடக்கிடுவார். ஆனால் சில டாக்டர் அப்படி இல்லை, ரொம்ப இதமாக பதமாக நல்லா பேசி நம்மளை அனுப்பி அவர் மாத்திரை கொடுக்குறாரு இல்லையோ, அவர் பேசுகிற விதமே நமக்கு பாதி குணமாயிரும். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். அந்த டாக்டருக்கு நமக்கும் அந்த ராசி ரீதியாக ஒத்து போயிருக்கும். அவர் என்ன ராசி நமக்கு தெரியாது, ஆனால் இயற்கையிலே அது அமைஞ்சிருக்கும். இப்படி நிறைய அமைப்பு இருக்குது நமக்கு, சரியா நேர்களே? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக அமைகிற அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா அது ராசி தொடர்பில் தான் சில அமைப்புகள் இருக்குது, ரைட்டு? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ராசி சம்மந்தப்பட்டது ஒரு தனி மனிதனுக்கு வெளி வட்டார தொடர்புக்கு ரொம்ப கூடுதலாக பலன்களை தரும். தனி மனிதனுக்கு லக்கண ரீதியாக நடக்கிற தசாபத்திகள் கொஞ்சம் கூடுதலாக பலன்களை தரும். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு புரிதலே இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறேன். எல்லா சேனலையும் பார்க்குறது, எல்லா யூடியூப்பையும் பார்க்குறது, எல்லா சொல்கிறதையும் கேட்குறது, யார் எதுக்கு சொல்கிறா என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே நேர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவில் கூடுதல் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 6 கூடியவர். 5, 6ன்னு என்ன சார் அர்த்தம்? நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட பழகுறீங்க பார்த்தீங்களா, ஒரு பரிசம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 5ஆம் இடம். கன்னிராசி நேர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு புரிதல், ஒற்றுமை, நட்பு இதெல்லாம் குடிக்கிற 5ஆம் இடம். அதிர்ஷ்டம், ஒரு காரியமாக போகிறீங்க அன்றைக்கி நடக்குன்னா அது அதிர்ஷ்டம். தகப்பன் வழியில் நல்ல ஒரு யோகம் இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். பூர்வ புண்ணிய வழியில் நல்ல ஒரு யோகம் இருக்குன்னா அதுக்கு 5ஆம் இடம் தான், அதிர்ஷ்டம் தான். இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் வருவார். உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ உங்ககிட்ட நல்லபடியாக இப்போதைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அது சனி பகவானுடைய அனுக்கிரம் தான் இருக்குன்னு அர்த்தம், சரியா? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துக்கு அவர் தான். அவர் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை வச்சு தான் பலன் கொடுப்பாரு. சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா பலனை கொடுக்க மாட்டார். இன்வால்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு மனிதன் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறான், உடல் உழைப்பால் எவன் போகிறானோ அவனுக்கு தான் சனி பகவான் அனுக்கிரம் பண்ணுவார். உடல் உழைப்பு இருக்கணும்,
அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருன்னு சொன்ன மாதிரி உழைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து சனி பகவானுடைய பெனிஃபிட்டு கூடுதலாக இருக்கும். அதுபோக 6ஆம் இடம் கர்மம், உத்தியோகம், கடன், நோய், எதிரி. சரியா? 6க்குரியவன் அவர் தான். உங்களுக்கு வந்து தேக வரைக்க பிரச்சனை கொடுக்குறவர், உடல் ரீதியாக சில பிரச்சனையை கொடுப்பாரு. அப்பப்போ சில பேருக்கு வந்து உடல் நோவாயிட்டே இருக்கும். வெயில் அடித்தாலும் நோய்ந்து போயிடுவாங்க, மழை பெஞ்சாலும் நொந்து போயிடுவாங்க, அதிகமாக குளிர் அடித்தாலும் தூக்கம் வராது. இப்படிலாம் சிலவருக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம் வரார் கன்னிராசி நேயர்களுக்கு. அதனால் சனி பகவான் முக்கியமான 2 இடத்துக்கு இருக்கிறாரு. 5ஆம் இடம், 6ஆம் இடம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சனி பகவான் தான் காரணமாக இருக்கிறாரு. இதில் ரொம்ப பெரிய விஷயம் எதுனா உத்தியோகம் தான். கன்னிராசியில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க வந்து மற்றவங்களை சார்ந்தான் இருப்பீங்க. சரியா? உத்தியோகம்ட்டாலே என்ன, மாத சம்பளம் வாங்குறதா அர்த்தம். அப்போ வந்து நிறைய பேரை சந்திக்கணும். நமக்கு மேலே யார் இருப்பான், கீழே யார் இருப்பான், டீம் லீடர் ஒருத்தர் இருப்பார், ஓனர் ஒருத்தர் இருப்பார், ஜிஎம் ஒருத்தர் இருப்பார். நம்ம ஒரு ஆள் வந்து 10 பேரை திருப்திப்படுத்தணும். சரியா? 10 பேரை திருப்திப்படுத்தினா தான் நம்ம அங்கே மாத சம்பளம் வாங்க முடியும் நிம்மதியாக. இல்லை எவனோ ஒருத்தர் நம்மளை போட்டு கொடுத்துட்டே இருப்பான். நம்ம வளர்ச்சி பிடிக்காது, நம்ம ஜான் ஏறினா முளை இறங்குற மாதிரி நம்மளை போட்டு இழுத்துக்கிட்டு தான் இருப்பான். இது வந்து ப்ரைவேட்டில் வந்து ரொம்ப நடக்கும். ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறது வந்து பெரிய ஒரு போர் யுத்தத்தில் வேலை பார்க்குற மாதிரி தான். சரியா? அதுவும் சில குறிப்பிட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க பாவம் நொந்து நூலாகிடுவாங்க. போட்டி பொறாமல் இருக்கும். அதெல்லாம் சகிச்சு தான் வாழணும். அதுக்கெல்லாம் காரணம் யார்? சனி பகவான் தான். சரியா? கன்னி ராசிக்கு வந்து வெகுஜன தொடர்பில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்குறவர், அதில் சாதகத்தை கொடுக்குறவர், சிக்கலை அவுக்கிறவர் எல்லாமே சனி பகவான் தான். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு இருந்தார். 26/6 இருந்தார். ஜூன் 26 இருந்தார். இப்போ வெளியே போகிறாரு. வக்கரத்திலிருந்து வெளியாகி நேர்கதியில் பயணிக்கிறாரு. எப்போ இருந்து சார் நேர்கதியில் பயணிக்கிறாருன்னா 15ஆம் தேதி 15/11/2024 ஐபிசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சரியா? நாளைக்குன்னு வச்சுக்கலாமே. நாளைக்கு தான் உண்மையாகவே வக்கரகதியிலேருந்து நேர்கதிக்கு பயணிக்கிறாரு. இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல பரிபூர்ணமாக அவர் வந்து ஆக்கிரமம் பண்ணுறாரு. எப்போ வரைக்கும் சார் அப்படின்னா 27/12/2024 வரைக்கும், டிசம்பர் 27 வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் 6ஆம் இடத்துல. அதுக்கடுத்து வந்து ராகு பிடிக்க போகிறாரு. ராகுவின் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு பிடிக்க போகிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? அப்போ வந்து சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். இருந்தாலும் இப்போ வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் வழிபாட்டு முறையில் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா கன்னிராசிக்கு அடுத்த சனி பயிற்சி சிறப்பாக இல்லை. இது நிறைய பேர் கோச்சிட்டாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னிராசிக்கு அடுத்த சனி பயிற்சி நல்லா இருக்கும், 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னா ஏகபோகமாக இருக்கும்பாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னா நல்ல அமைப்பு இல்லை, கண்டக சனின்னு அர்த்தம். ராசியை நேராக பார்ப்பார், சமசத்தமாக பார்ப்பார். ராசியை எப்போ சனி பகவான் பார்க்குறாரோ அப்போயே வந்து ராசி விழுந்துருச்சுன்னு அர்த்தம், புத்துன்னு விழுந்துருச்சுன்னு அர்த்தம், மனதாலும் உடலாலும் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதுபோல் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் 9ஆம் இடம் தாய் தப்பனுக்கு மொதல் ஆகாமல் போயிடும். சரியா? சுகஸ்தானமும் பாக்கியஸ்தானம் அடிபட்டு போயிடும். ராசியை பார்ப்பார். ஸோ உங்களால் தாய் தப்பனை பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு பின்னாடி தான், மார்ச் 2025க்கு பின்னாடி தான், அடுத்த ஏப்ரல்லேருந்து தான் சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ராகுவோட சேர்ந்துருவார். இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் அடுத்தடுத்து வருகிற வீடியோக்குள்ளே போகிறேன், பாருங்கள். ஜோதிட பலன்கள் இப்படித்தான் நீடித்து இருக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், சூரியன் பயிற்சியாராருன்னு 16ஆம் தேதி பயிற்சியாராரு. உங்கள் ராசிக்கு 12 கூடியவன் வந்து 3ஆம் இடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான். வெளிநாட்டில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். 1ஆம் இடத்துல சூரியன் வருது, மிகச்சிறப்பு தான். ஸோ இந்த 15, 16 இந்த 2 நாட்களிலே 2 கிரகங்கள் மாறுது. இப்படி மாறிட்டு இருக்கும்போது வந்து ஒரு வருட பலன்களை ஒரே நேரம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அப்படி தான் அடிச்சு விட்றாங்க, சொல்கிறாங்க 2025 கன்னிராசிக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 2025 இந்த கிரகம் இப்படி பயிற்சியாச்சு இப்படி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு கிரகம் பயிற்சியாகி போயிடுச்சுன்னா, இப்போ சனி பகவான் பயிற்சி ஆறாருன்னா ஒரு ராசியில் குறைஞ்சது 2.5 வருஷம் இருப்பார். அதில் இடையில வக்கரம் அடைவார். ஸோ அவர் வந்து வக்கரமாகி அந்த ராசியை விட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிரும். அடுத்த ராசிக்கு போனாலுமே அந்த தோசை நிவர்த்தி ஒரு 6 மாதம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆகுங்க. சனி பகவான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் டு ஒரு பாயிண்ட் மாறுறதுக்கு வந்து அவருக்கு நல்லா பார்த்தோம்னா வக்கர காலம், அவருடைய தோசை நிவர்த்தியெல்லாம் சேர்த்தோம்னா 3.5 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். அந்த 3.5 வருஷத்துக்குள்ளேயும் வந்து அவர் ஒரே பலன்களை கொடுப்பாருன்னா இல்லை. இது ஒரு கிரகத்துக்கு. அதுபோக குரு இருக்கிறாரு, ராகு, கேது, இந்த 4 பேருமே வந்து வருடக்கோள்கள் தான். இவங்களும் 2025 மாறுறாங்க. அதுபோக மற்ற கிரகங்கள் மாதத்துக்கு ஒன்று மாறுது. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுறாரு. இதெல்லாம் வச்சா பலன்கள் இருக்கும். வழியா ஒரு வருஷத்துக்கு ஒரு பலன்கள் இப்படி தான் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. நானும் வருட பலன்கள் போடுவேன். இருந்தாலும் அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது, ஆய்வுக்கு உட்பட்டு தான் சொல்லி தான் போடுவேன். சரியா? அதனால் நீங்கள் வந்து கோச்சார பலன்கள் இந்த யூடியூப்பில் கேட்டாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, எல்லாமே வந்து தற்காலிகமானவை தான். தற்காலிகமாக இருக்கிறதுல நிரந்தரமாக ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் நீங்கள் கன்சால்டேட் பண்ணணும்.
சரியா நேர்களை சாதக பாதங்கள் கன்சல்ட் பண்ணால் தான் பலன்கள் கிடைக்கும் இல்லையா, இப்படித்தான் நேர்முகமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுபோக சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போனாலுமே எல்லாத்துக்கும் பாதகமாக இருக்குமா சார்னா அது இல்லை. துலாம், ரிஷபம், மகர, கும்பம், மிதுனம், கன்னி இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக பலன்கள் கொடுப்பாரு. சரி, 5-6 லக்கணங்கள் மகர, கும்பம், ரிஷபம், துலாம், கன்னி, மகரம், கன்னி, மிதுனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு அவர் 2, 3, 9, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவர் கெட்ட பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ஒரு கெட்ட கரங்க கூட சேரக்கூடாது. அவரே ஒரு கெட்ட கரகம் தான், பாப கரகம் தான். அவர் சனி பகவான் செவ்வாய் கூடயோ ராகு கூடயோ இல்லைனா அமாவாசை சந்திரன் சூரியன் கூட சேர்ந்தாலும் கெட்ட பலன்களை கொடுப்பாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷனில் தான் அவர் பலன்களை கொடுப்பாரு. ரைட் நேரில் இதெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி தான் இருந்த போதிலும் இப்போயே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ % பலன்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா இதுக்கே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. 7ஆம் இடம் உங்களுக்கு கிளியர் ஆகுது. சரியா, கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், சொந்த பந்தம் நண்பர் வச்சத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அடுத்த வரையும் நாட்களில் நல்ல ஜகஜமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா இணங்கி போவீங்க, வெகுஜன தொடர்பு சிறப்பாக இருக்கும். மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, ஓப்பன் ஸ்பெஷல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதரி வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், செய்கிற காரியத்தில் லாபம் இருக்கும், பணம் 4 காசு நிற்கும், விரயம் குறையும். சரியா, விரயம் குறையும், கையில் காசு நிற்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஆதிக்கம் பண்ணுவீங்க. அதுபோக குடும்பாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போதைக்கு குடும்பத்தில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சனி பகவான் 6ஆம் இடத்துல நேர்கத்தில் பயணிக்கிறதுனால கையில் காசு பணம் இருக்கும், பொருளாதார பலம் இருக்கும். சரி, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய சம்பாதனை இருக்கும், நிறைய 4 வழியில் சம்பாதிப்பீங்க, கண்ணாப்பிரான சம்பாதிப்பீங்க, ஓய்வு இல்லாமல் சம்பாதிப்பீங்க. அந்த இதை கொடுப்பாரு. பொதுவாக சனி பகவான் உடல் உழைக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். திடீர் தனப்பிரதி இருக்கும், திடீர்னு பண வரவு இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது, திடீர்னு இருக்கும். குறிப்பாக தகப்பன் வழியில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. தகப்பன் வழி சொத்துக்களில் திடீர்னு ஏதோ ஒரு அசெட் உங்களுக்கு சேரும். அதுபோக பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் உடனே சீக்கிரம் போகாது. ஸோ கன்னிராசிரியர்களுக்கு இந்த வீடியோ வாயில் என்ன கேட்குறேன்னா, எந்த பிரச்சனையும் இழுத்துக்காதீங்க, எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காதீங்க. பிரச்சனைகள் வராது, அப்படியே பிரச்சனை வந்தாலும் சீக்கிரமாக போகாது, கவனமாக இருங்க. அரசு தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி, அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கஷ்ட நஷ்டங்களும் எதுவும் இருக்காது, நல்லபடியாக தான் இருக்கும். அதுபோக அக்கம் பக்கத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. எதனாச்சும் வம்பு தொல்லை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் வாயு தொல்லைகள், வயிற்று பிரச்சனைகள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனிப்பான அதை செய்வார். ஏன்னா கேஸ் ட்ரபிள், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும். அதை கவனமாக பார்த்துக்கணும். தாய் மாமன் சொல்கிறோம்ல, அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி, இவங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களால வர வேண்டிய கிரெடிட் குறையும். சரியா, தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்கள் இருக்கும், அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த பிரச்சனையும் பேசி தீருங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலைக்காரங்களோட தொந்தரவு இருக்கும், அனுசரித்து போங்க. நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இனிமேல் காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். தாராளமாக செலவு பண்ணுவீங்க, பண வரவும் நல்லபடியாக இருக்கும். சரியா, உடலை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. 4 கால் பிராணிக்கிட்ட கவனமாக இருங்க. குறிப்பாக நாய்கள் கிட்ட கவனமாக இருங்க. வீட்டில் நாய் வளர்த்தாலும் சரி, அதுக்கிட்ட கவனமாக இருங்க. சில பேருக்கு நாய்க்கடி ஏற்படலாம், அதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாய் கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த நாய்க்கடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நாய்கள்னாலே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். சரியா, அதனால் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தோட்டம் சம்மந்தப்பட்டவங்க, பயிர் பச்சை சம்மந்தப்பட்டவங்க, சித்த ஆயுர்வேத சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மூலிகை இது பண்ணி கொடுக்குறாங்கள, மருத்துவம் பண்ணுறாங்கள, மூலிகைங்கிறது சித்தா தானே, சித்தா ஆயுர்வேதா, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக அடுத்த வருட காலகட்டங்கள் இருக்கும். ராசிக்கு கிரக நிலையும் நல்லா தான் இருக்குது. சூரியன் பயிற்சி சிறப்பாக இருக்குது, செவ்வாய் பயிற்சி சிறப்பாக இருக்குது. அடுத்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு சொன்னேன், ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. அதுக்கு இப்போ இருந்தே சில காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பித்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. கன்னிராசினியர்கள் சிறுக செஞ்சனாலே பெரிய பலங்கள்லாம் கிடைக்கும். அப்படி என்ன சார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சில பேர் கெட்டு போயிருப்பார். அதுபோல் நிறைய பேருக்கு இப்போ சனி மகா திசை நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே நடக்கும். அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். சரியா, அதனால் உங்களுக்கு சனி மகா திசையில் இப்போ நான் இருக்கேன் சார் அப்படின்னு கன்னிராசியில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் எடுத்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் அவர் கெட்டு போயிருக்கக்கூடாது. அவர் எப்படி கெட்டு போயிருப்பாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க கேளுங்க. சரியா, கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இதில் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் தெரியப்படுத்தினா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதுபோக ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களும் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன்.
ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குறேன், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அது குறிப்பாக இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பலனாக இருக்கும். சரியா? ஏன்னா அடுத்து சனி பகவான் கண்டக சனியாக வராரு, கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். அதனால் ஜாதகம் செக் பண்ணுறவங்க இப்போயே அணுகுங்க. போதி ஜோதிடத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லலை, உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல ஜோதிடர் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? நம்மளோட லட்சியம் என்ன? நீங்கள் நல்லா இருக்கணும், கன்னிராசினியர்கள் நல்லா இருக்கணும். அது யார் மூலிமா நல்லா இருந்தாலும் நல்லது தான். சரியா? அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சனி பகவானே வந்து ஒரு எதிர்மறை உள்ள கிரகம் தான், நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள கிரகம் தான். அதனால் எதிர்மறையெல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பொதுவாக வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, பெரியவங்களுக்கு பேச்சு கேளுங்க, ஆதரவற்றவர்கள் அனாதை சிறுவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க, வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் நயந்துருங்க. கடைநிலை ஊழியர்னு சொல்லுவாங்கள்ல, சர்வீஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாக போங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இல்லாதது செய்யணும் என்றவர்களுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. அதுபோல் கோயில் வாசலில் இருக்கிற யாசகர்கள், சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள்கிட்ட இருந்த பொருளை நீங்கள் பணமாகவும் கொடுக்கலாம், பொருளாகவும் கொடுக்கலாம். அதுபோல் வேறு திங்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா செருப்பு, குடை, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம். மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கலாம், கருப்பு கலர் கம்பளி வாங்கி கொடுங்க. அதுமாதிரி குடை வாங்கி கொடுத்தாலும் கருப்பு கலர் வாங்கி கொடுங்க. கூடுதலாக வந்து இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கால் வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள். மருத்துவ செலவுக்கு பணம் கொடுங்க, இல்லைனா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. சில பேருக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம். சரியா? இதெல்லாம் தானம் பண்ணுங்கள். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க, கல்வி கட்டணம் செலுத்துங்க. இது செஞ்சீங்கன்னா சனிப்போட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வெகுவாக குறையும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இப்போயே ஆரம்பிச்சிருங்க நேர்களே, அதான் நல்லது. சிறுசாக செய்யுங்க. நான் நிறைய சொல்கிறேன், ஆனால் அதில் எல்லாரும் செய்யணும் கிடையாது. உங்கள் வசதிக்கு வாய்ப்புக்கு எது சாதகம் படுதோ, எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க. அதுக்கு தான் நான் கூடுதலாக சொல்லுவேன். எப்போயுமே 10-15 பாயிண்ட்டை சேர்த்து ஏன் சொல்கிறேன்னா, ஒன்றை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒன்றை பிடிச்சி செய்யலாம். நமக்கு எது சாதகப்படுதோ அதை செய்யலாம். நம்ம பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில உதவிகளை பண்ணோம்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபை ஏமாற்றாதீங்க. உங்கள் கூட யாராச்சும் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள ஏமாற்றாதீங்க, அவங்க உழைப்பில் இருக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுபோல் மற்றவங்கள்ட்ட கடன் எதுவும் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கி ஏமாற்றாதீங்க. சில பேர் பிறகு கடனை வாங்கிட்டு பணத்தை திருப்பியே கொடுக்க மாட்டானுங்க, இழுத்தடிப்பானுங்க. அப்படிலாம் செஞ்சீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உள்ள வந்துடுவீங்க. சனி பகவான் என்றைக்குமே நியாயம், நீதி, நேர்மையோடு இருக்கிறவங்ககிட்ட வரமாட்டார். வந்தாலுமே பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். யார் வந்து அடுத்தவன் சுத்த ஆட்டை போடுறான், அடுத்தவனை கெடுக்கிறவன், அடுத்தவன் பொறுமையில் ஆசைப்படுறவன், இவங்களெல்லாம் சனி பகவான் நல்லா ஈஸியாக பிடிச்சி வச்சுக்குருவார். அவங்களுக்கு தான் தண்டனையை கொடுப்பாரு. சரியா? இது அனுபவபூர்வமாக நிறைய பார்த்துருக்கேன். அதனால் பிறர் உழைப்பை சுரண்டாதீங்க, உறிஞ்சாதீங்க. உழைப்பு கட்ட ஊதியத்தை கொடுங்க. குறிப்பாக இந்த முதலாளி வர்க்கம்லாம் நிறைய பேர் வந்து கசைக்கு புளிவாங்க, காசுன்னு அலைவாங்க. காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு காசு தான் முக்கியம். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு சனி பகவானுடைய இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து கண்டகச்சினை வச்சுன்னா சக்கையை எடுத்துருவார், போட்டு பிழிஞ்சு எடுத்துருவார். அவனுக்கு தெரியாது, ஆனால் வேறு மாதிரி தண்டனை கொடுப்பாரு. சரியா? காசு பணத்தில் பிரச்சனை இருக்காது, அதான் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ ஓப்பன் வீடியோவில் சொல்ல முடியாது, புது வெளியில் சொல்ல முடியாது. நிறைய பேரை பார்த்தாச்சு, நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தாச்சு. சனி பகவானோட ஆதிக்கத்தில் சனி கண்டக சனி அஷ்டம சனியில் வரும்போது, அஷ்டமச்சனியில் வரும்போது ஆளையே தலைப்புற போட்டுரும். ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கதே ஆகி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நிறைய பார்த்துருக்கு. அதனால தான் என்றைக்குமே பெருமனை நோக்கா பிறர் பொருள் பெற ஆசைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். ஓகே. அதுபோக வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உடல் உழைப்பு இருக்கணும். என்னால் உடல் உழைப்பு இல்லை சார் அப்படின்னா வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, சைக்கிள் ஓட்டுங்க. ஏதோ உடம்புல ஒரு உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் உடலை ரொம்ப வளைக்கிறானோ அவனுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஓசியில் வாங்கி சாப்பிடாதீங்க, எந்த பொருளுமே ஓசியில் வாங்கி சாப்பிடாதீங்க. குறிப்பாக மதுபானம் இன்றைக்கி நிறைய இருக்குது. அடுத்த வாங்கி கொடுத்தா குடிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு தனி வயிறு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பிடிச்சி மாட்டி விட்டுருவார். அதனால் அடுத்தவங்க கை காசு போட்ட மதுபானங்களை வாங்கி சாப்பிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். சரியா? இன்றைக்கி வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, சனி பகவான் வந்து நீச திரவியங்கள் இருக்கிறாரு. நீச திரவியங்கள்லாம் என்ன? கிருஷ்ணாயில், ஃபெனாயில், டீசலு, இப்படி நிறைய சொல்லிட்டு போன பெட்ரோலு, இதெல்லாம் வந்து நீச திரவியங்கள். அந்த திரவியங்களை வந்து மனிதன் குடிக்க முடியாது, குடித்தா உடம்புக்கு ஆபத்து. மதுபானமும் குடிக்கலாம், ஆனால் குடித்தா உடம்புக்கு ஆபத்து. மது குடித்தால் குடும்பத்தை கெடுக்கும், குடியை கெடுக்குன்னு தான் போட்டிருக்கான். தெரிஞ்சு வாங்கி குடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த மதுபான விஷயத்துலையும் பிறர் வாங்கி கொடுக்கறத குடிக்காதீங்க. பொதுவாக சாப்பிடாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு, ரொம்ப நல்லது. அதுபோக இதெல்லாம் நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து செய்யணும். சரியா?
அதை வந்து சில இதை சிறு சிறு விஷயமாக செஞ்சீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு உட்காந்து பூஜை பண்ணுறதுலாம் பரிகாரம் கிடையாது. சின்ன சின்ன பரிகாரங்களை வந்து நடைமுறை வாழ்க்கையில் செய்யணும். என்றைக்கு நீங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போகிறீங்களோ, ஒரு உன்னத புருஷனாக இருக்கிறீங்களோ, அப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சனி பகவான் வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக உள்ளவர், மெக்கானிக்கல் மைண்டு தான் அவர். அதனால் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இயந்திரம், பொருளியல், மெக்கானிசம் இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் வருவார். ஆயில் அண்டு கிரீஸ் எல்லாத்துக்கும் சனி பகவான் தான். அதனால் மெக்கானிக்கல் மைண்ட் இருக்கணும். மெக்கானிக்கலாக நம்ம லைஃப்பில் சில காரியங்கள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நியாய நீதியோடு இருந்தோம்னா, நேர்மையாக இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கிட்ட வரமாட்டார். சரியா? அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். ஓகே. அது போக தினமும் சாப்பிடும்போது காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. எள்ளு கலந்த சாதமும் வைக்கலாம். சார் என்னால் அப்படி வைக்க முடியலன்னா காலையிலே கூட நீங்கள் பூஜை அறையில் நெய்வேத்தியம் பண்ணிட்டு போயிருங்க. சாப்பாடை வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு போயிருங்க. ஈவினிங் அதை எடுத்து மாட்டுக்கோ நாய்க்கோ வச்சுருங்க. இல்லைன்னா பறவைகள் கூட வைக்கலாம். சரியா? அந்த நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடை பிராணிகளுக்கு கொடுத்துடலாம். அது போக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த கண்டகச்சனின்னு ஒன்று வருது. அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது போக வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை மதிக்கணும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், சிரார்த்தங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் மறக்காமல் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வழிபாடுங்கிறது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தான். ஆஞ்சநேயரை கும்பிடலாம். சனி, செவ்வாய், புதன் இந்த 3 கிழமையும் இரவு 8 to 9 கும்பிடுங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெயில் அகல் விளக்கேற்றுறது கூடுதல் சிறப்பு. அதுபோல் நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கணும். நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா சனி பகவான் ஆதிக்கத்துலேருந்து வந்துடலாம். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்க நல்லெண்ணெய் நல்லா சேருங்க. நல்லெண்ணெய் சாப்பாடில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைவலியை குளிக்கலாம். சரியா? சனி, புதன் ஆண்கள் நீராடலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம். ஆயில் பாத் எடுக்கலாம். இதெல்லாம் செய்கிறது உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ யாருமே செய்கிறதில்ல. இப்போல்லாம் இந்த ஆயில் பாத் எடுக்கிறதெல்லாம் தீபாவளி அன்றைக்கி தான் ஏதோ அரைங்குறையமாக தலையில் எண்ணெய் தடவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் செய்யணும், வாரம் செய்யணும். செஞ்சோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுபோக வந்து உடம்புல உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். எதிர்ப்பலைகள், நமக்கு ஆகாத எதிர்மறை சிந்தனைகள், சக்திகள்லாம் வெளியே போயிடும். உடல் வந்து குளிர்ச்சி ஆகும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சரியா? அது வந்து ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை வச்சு ஆயில் பாத் எடுக்கிறது வந்து சனி பகவான் ஆதிக்கத்திலிருந்து நல்ல வெளியேற்றிடும் நம்மளை. சரியா? அந்த கெடுபலங்கள்லாம் வெகுவாக குறையும். அதை பழகிக்கோங்க. இதெல்லாம் உடலுக்கு நல்லதான். இதை வச்சு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் வந்து சனி புதன் நீராடு அப்படின்ட்டு இருக்காங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை நீராடணும். இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில காரியங்களை வீட்டிலேயே நம்ம செய்யணும். வீட்டிலே செஞ்சால் தான் அதோடைய பலன்கள் இருக்கும். நல்லெண்ணெயும் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதுபோல் பிறருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கூட தானம் கொடுக்கலாம். சரியா? கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன்னா கோயில் குறுக்கள்கிட்ட ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்கி சாமி தீபத்துக்கு ஊற்றுங்கன்னா அவர் வாங்கி ஊற்றிடுவார். அந்த காரியத்தை அவர் பண்ணுவார். நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது வந்து பிறருக்கு போயிடுச்சு, இறைவன் சன்னிதானத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுபோல் சங்கு பூக்களை வாங்கி சாமி கொடுக்கலாம். கருங்குவளை பூக்களை வாங்கி கொடுக்கலாம். சங்கு பூக்களை வந்து வீட்டிலேயே நம்ம கும்பிடலாம் சாமிக்கு போட்டு. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வீடியோவில். பெருமாள் படத்துக்கு போட்டு கும்பிடலாம். சங்கு பூக்கள் ப்ளூ கலரில் இருக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவான பூ. சங்கு பூ கிடைக்கிறதா எங்கன்னா பாருங்கள். பூக்கடையிலலாம் இருக்காது. வீட்டில் அந்த போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும் சங்கு பூக்கள். அந்த சங்கு பூக்களை வீட்டிலே கூட வளர்க்கலாம். நீங்கள் வளர்த்து அந்த சங்கு பூக்கள் வளர்க்க முடியாது, செடி வளர்க்கலாம். செடியை வளர்த்து அந்த பூக்கள் எடுத்து பூஜை ரூமில் பெருமாளுக்கு பாதத்தில் போடுறது ரொம்ப நல்லது. ஓகே. கோயிலுக்கும் போய் கொண்டு போய் கொடுக்கலாம். சனி பகவான் சன்னதிலையும் போட்டுக்கலாம். அதுபோல் காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை இருக்கிறவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி, ஞாயிறு அல்லது தேய்பிரை அஷ்டமணிக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப கூடுதலான இது. காலபைரவர் வழிபாடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து சனிபானுடைய தோஷம் வந்துடும். இந்த திருமண தடைகள், புத்திரபாய்க்க தடை இதெல்லாம் வந்து சனிபான் கொடுப்பாரு. லக்கண ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திரபாய்க்கத்துக்கு தடை கொடுப்பாரு. இல்லைனா ஆண் வாரிசை கொடுக்க மாட்டார். அவங்களாம் காலபைரவர் வழிபாடு தொடர்ந்து ஆத்மதத்துவமாக கும்பிட்டோம்னா கண்டிப்பாக வழி பிறக்கும். எல்லாம் நம்பிக்கையின் பேரில் தான். அதுபோல் பிறந்த ஜாதகத்தில் சனிபானுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து விநாயகரை கும்பிடலாம். குறிப்பாக சர்ப்ப விநாயகர் கும்பிடுங்க. ஏன் சர்ப்ப விநாயகர் சொல்கிறேன்னா அடுத்த சனி பகவான் வந்து ராகுவோட போய் சேர போகிறார் ஜனவரி மாதம். அங்கிட்ட வந்து டிசம்பர் வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா விநாயகரை கும்பிடணும். சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். சனிக்கிழமை இரவு 8 to 9 விநாயகரை கும்பிடலாம். இல்லைன்னா காலையில் 6 to 7 கும்பிடலாம். விநாயகரை வந்து சனி உரையில் கும்பிடணும் சனிக்கிழமை. அது வந்து மிகச்சிறப்பு. மதியம் 1 to 2 கும்பிடலாம். விநாயகர் கோயில் மேக்ஸிமம் திறந்து தான் இருக்கும். மற்ற பெரிய கோயிலில் தான் வந்து இந்த நடை சாத்திடுவாங்க. அது இருக்கும். வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அவரை போய் நீங்கள் எப்பயும் கும்பிடலாம். சரியா? விநாயகர் வந்து முக்கியமான கடவுளுங்க. வெகுஜன தொடர்புக்கு வந்து முக்கியமான கடவுள் விநாயகர் தான். எப்போ வேணாலும் கும்பிடலாம் அவரை. சரியா? தெருவுக்கு தெரு இருப்பார். விநாயகர் இல்லாத தெருவே இருக்காது.
அவரை வந்து நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 போய் அவருக்கு ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. நல்லெண்ணெயில் விளக்கு போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு. நல்லெண்ணெய்க்கு ஒரு அகல்களுக்கு வாங்கிக்கோங்க. அகல் விளக்கு வாங்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபத்தை போட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. இதை செஞ்சாலே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குறிப்பாக கன்னிராசியில் சனி திசை, அதுபோக சனி புத்தி நடக்கிறவங்களும், சில பேருக்கு வந்து ராகு திசையில் சனி புத்தி நடக்கும், சில பேருக்கு குரு திசையில் சனி புத்தி நடக்கும், சில பேருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கும். இவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த கைங்கரியத்தை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். பலன்கள் சொல்கிறதெல்லாம் வேறு எதுங்க. பலன்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன கேட்க போகிறீங்களா? நேரில் யாரும் கேட்க போகிறது கிடையாது. எல்லாரும் சொல்கிறேன் அது மாதிரி இவரும் சொல்கிறாருன்னு 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு போயிடுவீங்க. ஆனால் அந்த பரிகார வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நேர்த்தியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தை குட்டி நல்லா இருப்பாங்க, நீங்கள் செய்கிற பழக்க வழக்கம் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும். அதனால் குடும்பம் வந்து ஒரு நல்ல விதமாக மாறும். சரியா? அதெல்லாம் வந்து ஆளையும் செல்லுது சாலவும் நன்று. சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம கடைப்பிடிச்சாதான் நம்ம குழந்தைகள் கொஞ்சம் வயசுலேயே நான் அதை பார்த்து அதுபடி வருங்காலத்தில் வாழ்க்கையில் வந்து பழக்க வழக்கம் செய்யும். எங்கள் அப்பா இப்படி செஞ்சுருக்கிறாருங்க. எங்கள் அப்பா வந்து சனிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போவார் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டானா அவன் போக ஆரம்பிச்சிடுவான். சரியா? அவன் போக ஆரம்பித்தானா அவன் வீட்டில் அவன் பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஜெனரேஷன், நம்ம சந்ததிகள்லாம் வந்து அடுத்தடுத்து நல்ல காரியத்தை பண்ணணும்னா நம்ம தான் மாடலாக இருக்கணும், தாய் தாப்பன் தான் மாடலாக இருக்கணும். சரியா நேர்களே? அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொட்டீன் படுத்திக்கிட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து தொடர்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கும். ஓகே. அடுத்து வந்து விநாயகர் பெருமானை கும்பிடுங்க, சிவபெருமானை கும்பிடலாம். சிவன் கோயில் பக்கத்தில் இருந்தால் சிவபெருமானை கும்பிடுங்க. அவருக்கு வந்து வில்வேலை கொண்டு போய் கொடுங்க பிரதோஷ வழிபாட்டில். இல்லைனா வந்து வன்னிமர இலையை கொடுக்கலாம். வன்னிமரம் இருந்துச்சுன்னா அந்த இலையை பறித்து கூட சாமி கொடுக்கலாம். ஜீவசமாதிக்கு போகலாம். அது ரொம்ப ரேராக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஜீவசமாதி இருக்காது. ஜீவசமாதி இருந்தாலும் சனிக்கிழமை போங்க. சரியா? சனிக்கிழமை போய் நீங்கள் வந்து ஜீவசமாதி வழிபாடு போய்ட்டு வரலாம். அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம், சித்தர்கள் வழிபாடு இதை பண்ணலாம். அதுபோக 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கலாம். சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன்னா சித்தர்களுடைய இது இருக்குது, வாழ்க்கை வரலாறுலாம் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட புக்கு படிங்க, நாவல்ஸ் படிங்க, யூடியூப்லேயே இருக்குது, அதை பற்றி கதைகள் கேளுங்க. 18 சித்தர் இருக்கிறாங்க, அதில் வந்து அவங்க எப்படி சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் பாருங்கள். அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போங்க, அந்த ஆராய்ச்சியில் இறங்குங்க, அவங்கள பற்றி தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதில் தெரிஞ்சுக்கிறது சித்தர்களுடைய தகவல்களை சேகரிக்கிறதுனாலும் சனிப்பனோட ஆதிக்கம் குறையும், தாக்கம் குறையும். அவர் வந்து அது விருப்பப்படுவார். சரியா? சனி பகவானே ஒரு சித்தர் தாங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு உச்சநிலைக்கு போகிறான்னா சனி பகவானுடைய அணுக்கரம் இருக்கணும். சனி குரு கேது, சனி பகவான் குரு கேது 3 பேரும் சேர்ந்து நல்ல நிலைமையில் ராசிக்கு 5, 9, 12ஆம் இடம் தொடர்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா? ஆன்மீகத்தில் சித்தரெல்லாம் போகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆன்மீகத்தில் தாண்டி அடுத்த லெவலுக்கு சித்து விலைக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் சனி பகவான் தான் சுப தொடர்பில் இருப்பார். சரியா? சுப தொடர்பில் இருந்தாருன்னா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவர் நல்லபடியாக செய்வார். சித்தர் வழிபாடும் சிறப்பை தரும். ஓகே நேர்களே, நிறைய சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எது சாத்தியப்படும் அதை செய்யுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு முக்கியமான கிரகம். அடுத்து வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் கண்டகச்சனியாக மாறும்போது இதெல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும். இதுபோல் மற்ற கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மற்ற கிரகங்கள் ஓரளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணாலுமே சனி பகவான் வந்து முக்கியமானவர். இவர் வந்து மற்றவங்க கொடுக்கறத தடுப்பார். சரியா? அந்த பவர் இவருக்கு உண்டு. ஆனால் இவர் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது. சனி கொடுப்பதே தடுப்பது எவரை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதே எவரும் தடுக்க முடியாது, ஆனால் மற்றவங்க கொடுக்கறதை இவர் தடுப்பார். அதனால் இந்த வழிபாடெல்லாம் போய் தொடர்ந்து ஆரம்பிச்சிருங்க. பட் இப்போதைக்கு நல்லா இருக்குது. டிசம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 15 டிசம்பர் 27 வரைக்கும் உள்ள நாட்கள் சனி பகவான் சுபவருக்கு எடுக்கிறாரு. சரியாக 4ஆம் பாதத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சாரம் கொடுத்த ராகுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடமும் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுமே வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். அதனால் சனியும் செவ்வாயும் ராகுவும் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கனால நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, கூட்டு தொழில், பேங்கு, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்படி இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.